வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா குடுத்திருக்கக்கூடிய சிலபஸ்ல புவியியல்ல ஒரு முக்கியமான டைட்டில் அப்படின்னா, இந்திய புவியியல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். இந்திய புவியியல்ல இந்த டைட்டில்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது இப்ப நடக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்லயுமே, இதுல மொத்தம் 10 கொஸ்டின் கேட்கக்கூடியது இந்திய புவியியல்ல இருந்து. போக்குவரத்து, தகவல் தொடர்பு இந்த தலைப்புகள்ல இருந்து எப்படியும் 2 கொஸ்டின் அல்லது 1 கொஸ்டின் கண்டிப்பா இடம்பெறுது. அதனால இத பத்தி முழுமையான விளக்கம் உள்ள, அதாவது இப்போ உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே சேர்த்து ஒரு முழுமையான தொகுப்பு. இது பார்ட் 1 வீடியோ. அதாவது சாலை போக்குவரத்தும், ரயில்வே போக்குவரத்து பத்தின ஒரு முழுமையான வீடியோ இந்த வீடியோ. தேர்வு பார்வையில புத்தகங்கள் 10வது, 12வது புத்தகம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள ஃபுல் கவர் பண்ணி தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு புவியியல். சாலை போக்குவரத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மலிவான போக்குவரத்து அப்படின்னா சாலை போக்குவரத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மற்ற போக்குவரத்துன்னு ஒப்பிடும்போது இது மிக மலிவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்ல போனோம்னா மலிவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் போக்குவரத்து தான் மலிவானது. ஆனா இது வந்து புக்ல குடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கப்பல்ல போனாலும் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் யூஸ் பண்ணுவாங்க அந்த மிஷினுக்கு. நம்ம வாகனத்துக்கும் பயன்படுத்துறோம். ஏன்னா வாகனம் அப்படின்றது ரோடெல்லாம் போடணும். ஆனா கப்பல்ல வந்து நம்ம எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஓகே தானே? ரோடு தேவையில்ல. அப்ப மலிவானதுன்னு பார்த்தா கப்பல் போக்குவரத்து மலிவா வரும். ஆனா புத்தகத்துல இதுதான் குடுத்துருக்காங்க. மற்ற போக்குவரத்து ஒப்பிடும்போது இது மிக மலிவானது அப்படின்னு போட்டிருக்காங்க. உலகின் 2வது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ளது இந்திய போக்குவரத்து தான். அது 2வது. உலகிலே 2வது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ளது இந்தியா தான். 85% பயணிகள், 75% சரக்குகளையும் சாலை போக்குவரத்து மூலம் எடுத்து செல்லப்படுகிறது. அதாவது 85% பயணிகளும், 75% சரக்கு பொருட்கள், ட்ரக்ல, லாரில கொண்டு போகக்கூடிய பொருட்கள். இது வந்து சாலை மூலமா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சாலைகளின் வகைகள் அப்படின்னு போட்டு 6 வகைப்படுது சாலை வகை. தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவே NH, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள், பன்னாட்டு சாலைகள் அப்படின்னு 6 வகைப்படுது சாலைகள். ஓகேவா? ஓகே. முக்கியமான திட்டங்கள் பார்த்துருவோம் அப்படியே. பிரதன் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இந்த சதக் அப்படின்னாலே நம்ம குண்டு குழியுமா இருக்கிற ரோட்ல கிராம பகுதியில் போனோம்னா சடக் சடக்குன்னு போகும், வண்டி அடிச்சுட்டே வரும். அந்த மாதிரி சதக் அப்படின்னா சதக்குன்னு கொடுப்பாங்க, சேர்த்து சடக்குனே கொடுப்பாங்க. சில கொஸ்டின்ல சடக் அப்படின்னு இருந்திருக்கு. அதனால வந்து இந்த சடக் சதக் இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம வந்து கிராமப்புற ரோடை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு கிராமப்புற இந்தியாவின் இணைப்பை மேம்படுத்துவதற்காக டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் முந்தினா 2000 பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்தநாள் அன்று அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. அடல் பிகாரி வாஜ்பாயோட பிறந்தநாளை தான் இப்போ 2014 இருந்து நல்லாட்சி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது நல்லாட்சி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லா ஒரு அரசு நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடுவாங்க. ஆனா இந்த நாள்ல விடுமுறை இல்லை. இந்த நாள் வந்து சண்டேவா இருந்தாலுமே நம்ம ஆஃபீஸ்க்கு போய் நல்ல ஆட்சி செயல்படணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஓகேவா? தீர்மானம் எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணுன்றத அந்த நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். இது வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிறந்த நாள்லாம் செய்யறாங்க. இந்த மாதிரி இவரோட பிறந்த நாள்ல இவர் பிரதமரா இருக்கும்போது வாஜ்பாய் அவர்களே டிசம்பர் 25, 2000 அந்த வருடத்துல தொடங்கி வச்ச ஒரு திட்டம் தான் பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம். கிராமப்புறத்தை இந்தியாவோட இணைக்கிறதுக்காக அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ரோடுகளை சரி செஞ்சு அதை வந்து மாநில நெடுஞ்சாலையோடையோ அல்லது ஒரு மாவட்டம் இந்த மாதிரி சாலைகளில் இணைச்சு கிராமத்துக்கு ரோடு அமைச்சு கொடுக்கறது அதோடைய ஸ்கீம். அடுத்து பாருங்க, பாரத் மாலா பரியோஜனா. இந்த ஸ்கீம் பத்தி நான் ஷார்ட்ல சொல்லியிருந்தேன். பாரத் மாலா பரியோஜனா அப்படின்றது 2017 அக்டோபர் 25 அன்று தொடங்கப்பட்டுச்சு. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளை 4 வழி அல்லது 6 வழி சாலையா மாற்றி அதோட தரத்தை உயர்த்துவது தான் அதோட வேலையை. அதாவது இப்ப போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய சாலைகளை 4 வழியாவோ அல்லது 6 வழி சாலையாவோ மாற்றி அந்த நெரிசலை குறைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் பாரத் மாலா பரியோஜனா அப்படின்ற திட்டம். சாலை மேம்பாடு திட்டங்கள்ல மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? 2017 தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேது பாரதம் திட்டம். சேது பாரதம் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படின்னா ரயில்வே லெவல் கிராசிங் இருக்குல்ல, அதில் நம்ம நிறைய ரொம்ப நேரம் நிற்போம். ட்ரெயின் வருதுன்னா அந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப நேரம் நிற்போம். நின்று தான் அப்புறம் ட்ரெயின் போனதுக்கு தான் போகும். அந்த மாதிரி ரயில்வே லெவல் கிராசிங்லாம் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மேல் பாலமோ அல்லது கீழ் பாலமோ அமைச்சு தடையில்லாமல் போயிட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த சேது பாரதம் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தது. 2016 மார்ச் 4 தொடங்கப்பட்ட திட்டம் 2019க்குள்ள ரயில்வே லெவல் கிராசிங் அகற்றிவிட்டு அங்கு மேம்பாலங்கள் அல்லது கீழ்ப்பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் போடணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓரளவு முடிச்சிட்டாங்க. இது விபத்துகளை குறைத்தும் சாலை பயணத்தை விரைவுபடுத்தும். இது வந்து விபத்துகளை குறைக்குதான். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவசரப்பட்டுக்கிட்டு கேட் போட்டிருந்தாலும் குடிஞ்சே பைக்கை தூக்கிட்டுலாம் போற மாதிரிலாம் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போகும்போது ட்ரெயின் வந்து அடிச்சு கொண்டு போயிடும், அவ்வளவுதான்.
ஓகேவா? இது விபத்துகளை குறைத்தும் சாலை பயணத்தை விரைவுபடுத்தும். நிற்க வேண்டியது அவசியம் இல்லை, சாலை பயணத்தை விரைவுபடுத்திட்டே இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. தேசிய நெடுஞ்சாலை NH. தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது நேஷனல் ஹைவே அப்படின்னு சொல்லக்கூடியது, இவை நாட்டின் எல்லைகளை, மாநிலங்களின் தலைநகரங்கள், முக்கிய துறைமுகங்கள், ரயில் நிலையங்கள், முக்கிய சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள் ஆகியவற்றை இணைக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மையங்கள்லாம் இதை இணைக்குது. இவற்றை மேம்படுத்துவது மற்றும் பராமரிப்பது இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் பொறுப்பு. இந்த ரோடை வந்து மெயின்டைன்ஸ் பண்றது தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தோட பொறுப்பாகும். இது மொத்த சாலை போக்குவரத்து வலைப்பின்னலில் 1.8% ஆகும். அதாவது மொத்தம் இந்தியாவில் கூடிய சாலை போக்குவரத்துகள்ல 1.8% இந்த சாலைகள் இருக்கு. ஓகேவா? மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மேப்ல காட்டியிருக்கேன் பாருங்க. இது எப்படி பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல தொடங்குது, அங்கேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் வருது, ஒரே ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்க. ஓகே, மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின்படி இதன் நீளம் 3745. ஓகேவா? இது வந்து பள்ளி புத்தகத்தில் போட்டிருக்காங்க 4076 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின்படியே இதோட நீளம் வந்து 3745 தான் கொடுத்துருக்காங்க. இந்த புகைப்படத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? 3745 தான் கொடுத்துருக்காங்க. எதாவது பள்ளி புத்தகத்தில் பார்த்துக்கணும், ஏன்னா பள்ளி புத்தகத்தில் உள்ள சோர்ஸ் தான் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால 4076 கிலோமீட்டர் அப்படின்றதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குறைவான நிலமுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் NH47A. இது எர்ணாகுளத்தில், அதாவது குண்டனூர் அப்படின்ற இடத்துல இருந்து கொச்சின் துறைமுகம் வில்லிங்டன் தீவு வரைக்கும் 6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 6 கிலோமீட்டருக்குலாம் ஒரு நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க. ஓகேவா? அதான் NH47A. ஓகேவா? ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஜாகி ராயல் சாலைகளை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் அமைச்சிருக்காரு. மேற்கு வங்காளம்ன்றது கல்கத்தா வந்துருச்சு. ஓகேவா? அது வரைக்கும் அமைத்திருக்காரு. ஓகேவா? கொல்கத்தாவிலிருந்து பெஸ்வார் வரை உள்ள இந்த சாலை ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இந்த சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. NH1 அப்படின்றது டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரையும், NH2 அப்படின்றது டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரையும் போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மேப்ல காட்சி உங்களுக்கு புரியும். ஓகே, இது வந்து NH1. ஓகேவா? NH1 டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரைக்கும் இப்படி போகுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது வந்து NH2 டெல்லியிலிருந்து கல்கத்தாவுக்கு வந்து சேருது. ஓகேவா? அடுத்து போக மாநில நெடுஞ்சாலைகள். மாநில நெடுஞ்சாலைகள் இது மாநிலத்தில் உள்ள முக்கியமான நகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்கள் மாநில தலைநகரத்துடன் தேசிய நெடுஞ்சாலையுடன் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கிறது. ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மாநிலம், பக்கத்தில் கேரளா கர்நாடகாவில் அந்த சாலைகள் இணையுது. ஓகேவா? அது இல்லாமல் முக்கியமான சென்னை தஞ்சாவூர் மதுரை நகரங்களையும் இணைக்குது. அந்த மாதிரி உள்ள இடத்துல தான் இதான் மாநில நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுஞ்சாலையுடன் அண்டை மாநில நெடுஞ்சாலைகள் இணைகிறது. ஓகே, இதை மாநில பொதுத்துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது. அதாவது மாநில பொதுத்துறையினர், பொதுப்பணித்துறை, ஓகே சாரி, மாநில பொதுப்பணித்துறை தான் இந்த ரோட்டை பாதுகாக்கிறாங்க. ஓகேவா? மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி மாவட்ட சாலைகளையுமே மாநில பொதுப்பணித்துறை தான் பாதுகாப்பாங்க. ஓகேவா? மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இது சும்மா ஒரு உங்களுக்காக வந்து மாநில நெடுஞ்சாலை எப்படின்றது எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக ஒரு ஃபோட்டோ. அழகாக இருக்கு நேச்சுரலாக. ஓகே ஃபைன். அடுத்து போவோம். மாவட்ட சாலைகள். மாவட்ட சாலைகள் அப்படின்றது மாவட்ட சாலை மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்ட மற்றும் வட்டார தலைமையிடங்களை இணைக்கிறது மாவட்ட சாலைகள். இவை மாநில பொதுப்பணித்துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. இதான் முன்னாடி சொன்னேன், இவையும் மாநில பொதுப்பணித்துறையினால் தான் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. ஓகேவா? ஊரக பகுதி சாலைகள். ஊரக பகுதி சாலைகள் கிராமங்களை அருகிலுள்ள நகரங்களுடன் இணைக்கக்கூடிய இதை கிராம பஞ்சாயத்துகள் பராமரிக்கும். கிராம பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் தான் ரோடு போடுறேன்னு ஒரு பில்லை போடுறாரு. ஓகேவா? டக்குன்னு ஒரு போர்டை ஒண்டி 3 லட்ச ரூபா மதிப்பில் ரோடு போட்டாச்சுன்னு முடிச்சு விட்டு போயிடறாங்க. ஆனால் அந்த ரோடு 2 நாளில் 3 நாளில் குண்டு குழிமா போயிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை. ஓகே, இந்த பாருங்க, இந்த சாலை அருமையாக தான் இருக்குது. இதுவும் அதே சாலை தான் போல். ஓகே, ஆனால் கிராமப்புற எல்லை சாலை மட்டும் ஜெமினி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருச்சு. ஓகே ஃபைன். ஆனால் அந்த பஸ்ஸெல்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது.
எல்லைப்புற சாலைகள். எல்லைப்புற சாலைகள் இந்த நாட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள, அதாவது இந்திய நாட்டின், ஓகே, இந்த நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இவை எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது எல்லைப்புற சாலை அப்படின்னு ஒரு நிறுவனமே இருக்கு, அதனாலதான் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை 1960 நிறுவப்பட்டது. எல்லைப்புற சாலைகள் 1960 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாலைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. ஓகேவா? எல்லைப்புறம் அப்படின்றப்போ எல்லை தான் மேலே தானே, கீழே கடல் தானே இருக்கு, மேலே தான் வந்து நிலப்பகுதி இருக்கு, அங்கே தான் எல்லைகள் இருக்கு நமக்கு. ஓகேவா? இங்கே வந்து கடலில் 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தானே எல்லை நமக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். இந்த சாலைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் லேயில் இருந்து சண்டிகர் உள்ள ஜண்டிகரில் வரை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது உயரமான எல்லைப்புற சாலை, லடாக்ன்றது ஒரு உயரமான மலைப்பகுதி தான். ஓகேவா? அங்கே லடாக்கில் உள்ள லேவில் இருந்து ஜண்டிகர் வரைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை உங்களுக்கு காட்டுறேன். இது கடல் மட்டத்திலிருந்து சரியா சொல்ல போனோம்னா 4270 மீட்டர் உயரத்தில் உள்ளது. 4270 மீட்டர் உயரத்தில் இருக்கு. ஓகே, இந்த சாலையோட புகைப்படம் இந்த இது வந்து ஒரு மலைப்பகுதி. ஓகேவா? லடாக் பார்டர் ரோடு, ஹிமாக். ஓகே, ஃபைன். அடுத்து தங்க நாற்கர சாலை. தங்க நாற்கர சாலை அப்படின்றது அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5846 கிலோமீட்டர் நீளத்தை 4 முதல் 6 வழி சாலைகள் கொண்டதாகவும் இது வடக்கு தெற்கு 4 பெருநகரங்களை இணைக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5846 கிலோமீட்டர் நீளம் 4 வழியோ அல்லது 6 வழி சாலையோ போட்டு முக்கியமான அந்த 4 பெருநகரங்களை இணைக்குது. அவ்வளோதான் தங்க நாற்கர சாலையோட பயன். தங்க நாற்கர சாலை இணைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தக்கான பீடபூமி, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநகரங்கள் தான் டெல்லி தலைமையகம். அப்படியே கொல்கத்தா வந்தோம்னா முதல் உச்சநீதிமன்றம், அதுக்கடுத்து அப்படியே சென்னை வந்தோம்னா முதல் மாநகராட்சி நகராட்சி, அடுத்து அப்படியே மும்பை போனோம்னா மும்பைலாம் முக்கியமான முதல் பஞ்ச ஆலை நிறுவன இடம், இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி வந்து வரலாற்று மிக சிறப்புமிக்க ஊர்கள் தான். ஊர்களை பூரா இணைக்கக்கூடிய ஒரு சாலை தான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது 4 வழியோ இல்லை 6 வழியாவோ இருக்கலாம், அந்த மாதிரி இணைக்கக்கூடிய பகுதி தான் இது. ஓகே, புதுதில்லி, கொல்கத்தா, சென்னை ஆகிய நகரங்கள் இணைப்பதற்காக 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? எல்லைப்புற சாலை 1960, தங்க நாற்கர சாலை 1999. ஓகேவா? இந்தியாவின் வடதென் பகுதிகளை இணைக்கும் சாலைகள் ஜம்மு காஷ்மீர் உள்ள ஸ்ரீநகரில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது புக்கில் போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம பார்த்தபடி 3700 சம்திங் தான் உண்மையான மதிப்பு. அப்படி போயிடும். கிழக்கு மேற்காக பகுதிகளை இணைக்கும் சாலைகள் அசாம் மாநிலத்தில் உள்ள சில்சார் முதல் குஜராத்தில் உள்ள துறைமுக நகரமான போர்பந்தல் வரை 3640 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த பாருங்க, இது 2 சாலைகளும் ஜான்சியில் இணைகிறது. ஜான்சி அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் கூடிய ஒரு மாநிலம். தெரிஞ்சிருக்கும், ஜான்சி ராணி, குவாலியர், அந்த 1857 நம்ம அந்த கிளர்ச்சியை படிச்சிருப்போம். உத்தரப்பிரதேசம் தான் ஜான்சி ராணி அவர்கள். குவாலியர் அந்த ஏரியாவில் அந்த சைடு தான் இருக்கும். ஓகே, இது வாங்க உங்களை அப்படியே காட்டிடுறேன். ஓகே, இந்த பாருங்க, இந்த ரோடு இங்கிட்டு இப்படி போகுது, இந்த ரோடு இப்படி போதா, இடையில இந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இந்த ரெண்டு இணையிற இடம் தான் ஜான்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜான்சின்ற இடம். ஓகே, அப்படியே அடுத்து போயிடுவோம். விரைவு சாலைகள் அப்படின்னா நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்ட அதிவேக போக்குவரத்து சாலை தான் விரைவு சாலைன்றாங்க. ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான சாலைகள் விரைவு சாலை. முக்கியமான விரைவு சாலை அப்படின்னு சொல்லி மும்பை டு பூனா விரைவு சாலை. ஓகே, மும்பையிலேருந்து பூனா போகக்கூடிய அந்த விரைவு சாலை கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகலாம்ப்பா. கொல்கத்தா டு டம்டம் விமான நிலையம் வரை உள்ள விரைவு சாலை, துர்காப்பூர் டு கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லியிலேருந்து ஆக்ரா யமுனா விரைவு சாலை. அதாவது புதுடெல்லியிலேருந்து தாஜ்மஹாலை பார்க்கணும்னா அந்த விரைவு சாலை சல்லுன்னு போயிடலாம். ஓகேவா? புதுடெல்லி டு ஆக்ரா இடையான யமுனா விரைவு சாலை. ஓகேவா? இதெல்லாம் வந்து முக்கியமான விரைவு சாலைகள். அதாவது தப்பா கொடுத்தோட கேட்கலாம். ஓகேவா? துர்காப்பூர் டு ஆக்ரான்னு கூட போட்டு வைக்கலாம். நம்ம வந்து துர்காப்பூர் டு கொல்கத்தா தான்ப்பா இருக்குது, துர்காப்பூர் டு ஆக்ராலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகேவா? அதனால கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. பன்னாட்டு சாலைகள், இவை வந்து அண்டை நாடுகளை இணைக்கும் சாலை. அதாவது அண்டை நாடுகளை இணைக்கக்கூடிய சாலை தான் பன்னாட்டு சாலைகள் அப்படின்றாங்க. இவை ஆசிய மற்றும் பசிபிக் பகுதியிலான பொருளாதார மற்றும் சமூக ஆணையத்தின் உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கியின் நிதி உதவி மூலம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாலையெல்லாம் பாருங்க,
இது வந்து பொருளாதார மற்றும் சமூக ஆணையத்தோட உடன்படிக்கை அப்படின்றது கொஞ்சம் ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதான் கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சிருக்கேன், கேட்க வாய்ப்பு இருக்கு. உலக வங்கி அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இங்கே நம்ம கடன் வாங்கி அந்த ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றது கேட்கலாம். உலக வங்கி அப்படின்றத பார்த்துக்கங்க. பாகிஸ்தான், நேபாளம், பூடான், வங்கதேசம், மியான்மர் இந்தியாவுடன் இந்த சாலைகள் மூலம் இணைகிறது அப்படின்னு போட்டாங்க. சுற்றி பாகிஸ்தானா, நேபாளம், பூடான், வங்கதேசம், மியான்மர் இவங்கெல்லாம் நம்மளோட இந்த சாலை மூலமா இணைகிறாங்க. ஓகேவா? அப்படியே போயிடும். வட இந்திய பெரும் சமவெளி மற்றும் கேரளாவில் அடர்த்தியான சாலை அமைப்பை காணப்படுகிறது. அதாவது வட இந்திய பெரும் சமவெளிகள்லையும் கேரளாவிலையும் தான் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படுகிறது. அடர்த்தியானனா ரொம்ப தாறு ஜல்லிலாம் போட்டு குழச்சி அடர்த்தியா போடுறது அப்படி இல்லை. அடர்த்தி அப்படின்னா நெருக்க நெருக்க இருக்கிற சாலைகள். ஒரு சாலையில் போயிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இன்னொரு சாலையை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது கிட்ட கிட்ட சாலைகள் வந்துருச்சு. அப்படி தான் அடர்த்தியான சாலைகள். ஓகேவா? இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டுச்சு. இது வரைக்கும் நம்ம 3 வருஷம் பார்த்துட்டோம். எல்லைப்புற சாலைகள் 1960, தங்க நாற்கர சாலைகள் 1999, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 95. ஓகேவா? அப்படி போயிடும். இது தலைவழி போக்குவரத்து இல்லை, தரைவழி. ஓகேவா? இது இப்படிதான் வந்து டைப்பிங் மிஸ்டேக் அவ்வளவும், அதனால மன்னிச்சுங்க. இதான் கொஞ்சம் மாத்திட்டு நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். தரைவழி. ஓகேவா? தலைவழின்னு வந்துருச்சு பாருங்க. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். ஓகே. இந்தியாவின் எல்லை பகுதி சாலைகள் நிர்வாகத்தை கண்காணிக்கும் அமைப்பு வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதாவது PRO அப்படின்ற அமைப்பு தான் எல்லைப்புற சாலைகளை கண்காணிக்கிறாங்க. ஓகே. இதுக்கு இது முக்கியமான விஷயங்கள் வந்துருச்சு. பெண்களுக்கு மட்டும் முதல் மாநில பேருந்து, பெண்களுக்கு மட்டுமே ஒரு மாநிலத்தில் பேருந்து விட்டுருக்காங்கப்பா, உத்தரப்பிரதேசத்தில். அதாவது பிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தில்லியிலேருந்து லக்னோ வரைக்கும் இந்த பேருந்து பயணம் செய்யலாம். ஓகேவா? என்னன்னு தெரில. இப்போ முதல்வர் MK ஸ்டாலின் வந்து பிங்க் ஆட்டோன்னு பெண்களுக்கு கொண்டு வந்தார். ஏன் தெரில, பெண்கள்னாலே பிங்க் தான் பிடிக்குமா தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் கேட்டால் க்ரீன் ப்ளூன்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், இந்தியாவில் பெண்களுக்கு மட்டுமே ஆன முதல் மின்சார பேருந்து. அதாவது மின்சார பேருந்துனா பேட்டரியில் இயங்கக்கூடிய பேருந்து. அதாவது நியூ கோ அப்படின்னு அந்த பேருந்துக்கு பேர். நியூ கோ. தில்லியிலேருந்து தில்லி காஷ்மீர் கேட்டிலிருந்து ஆக்ராவுக்கு செல்லக்கூடிய இந்த சேவை 2023 இந்த சேவை 2023 துவங்கப்பட்டது. ஓகே. தில்லியிலேருந்து தான் இந்த சேவை இயக்குறாங்க. பெண்களுக்கான முதல் மின்சார பேருந்து நியூ கோ. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் நெடுஞ்சாலைகளை வனவிலங்குகள் பாதுகாப்புடன் கடந்து செல்வதற்காகவும், அதாவது வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் நம்ம இந்த இங்கிட்ட தொண்டி ரோட்டில் இங்கிட்டலாம் கடற்கரை ஓரத்தில் ஈசிஆரில் போகும்போது நிறைய மாடுகள்லாம் படுத்துருக்கும். சில இடங்களில் குதிரைகள்லாம் கிடக்கும். அதை நம்ம பார்க்கும்போது இதுக்காக தான் அப்படின்னு நினச்சக்கூடாது. இதுவெல்லாம் வீட்டு விலங்குகள், வீட்டு வளர்ப்பு விலங்கு. நம்ம என்னதான் ஆரம் அடித்தாலும் இந்த மாடுகள் நகர்ந்தே போகாது, இன்னும் மெதுவாக தான் போகணும். சில தட்டி விட்டு கூட போயிடும் நம்மளும் அப்படியே. ஆனால் இது வந்து வனவிலங்குகள்னா சிங்கம், புலி, கரடி, யானை இந்த மாதிரி விலங்குகள் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறேன்ற பேரில் அலப்பறை பண்ணும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஓகேவா? இதோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா இது தில்லி டு மும்பை விரைவு சாலையில் இருக்குது. ஓகேவா? குறிப்பாக சொல்லணும்னா ராஜஸ்தானில் உள்ள ரத்தம்பூர் மற்றும் முகுந்த்ரா வனவிலங்கு சரணாலய பகுதியில் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? முகுந்த்ரா வனவிலங்கு சரணாலயங்களை பார்த்துக்குங்க. எப்படி அமைச்சிருக்காங்கன்ற கீழே ஃபோட்டோ வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஃபோட்டோ இருக்குது, அப்போ தான் நமக்கு புரியும். அதனால ஃபோட்டோ வச்சுருக்கேன். எல்லாமே ஜெமினியோட கைவண்ணத்தில் நீட்டாக உருவாக்கி வச்சுருக்கேன். அப்படியே பார்த்துட்டே போவோம். ஓகேவா? வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பு இதோட இன்ஜினியரிங் பிளானிங் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க. ஜெர்மனியில் ஆட்டோஃபான் அப்படின்னு ஒரு சாலை இருக்குது. அந்த சாலையோட மாதிரியை பிடிச்சிட்டு வந்து அப்படிங்க வச்சுட்டாங்க. ஆட்டோஃபான் சாலை அப்படின்றது நம்ம கீழே எவ்வளோ தான் சவுண்டு ஆர்ன் அடித்தாலும் அது வந்து மேலே கேட்காது. ஓகேவா? மேலே வந்து சாலை மாதிரியும் இருக்காது, புல்வெளி, தண்ணி, ஒரு காடு மாதிரியே இருக்கும். இப்போ அவங்க அப்படி இதை காட்டுறேன், ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். சிறப்பம்சம். ஓகேவா? விலங்குகள் அச்சமின்றி செல்ல பாலத்தின் மீது இயற்கை சூழலை போலவே மரங்கள், செடிகள் வளர்க்கப்பட்டிருக்கும். மேலும் வாகனங்களோட சத்தம் விலங்குகளை தொந்தரவு செய்யாதபடி சத்த தடுப்பான்கள், அதாவது நாய்ஸ் பேரரிஸ் பொருத்தப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் தான் அது. ஓகேவா? வனவிலங்கு பாதுகாப்பு. இதை வந்து நான் ஜூம் பண்ணி கட்டணம் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இதில் மான் என்னென்னமோ விலங்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. இப்படிதான் இருக்கும். ஓகேவா? கீழே வாகனங்கள் போயிட்டு இருக்கும். இந்த சைடுல இருந்து இந்த சைடு இப்படி போய்க்கலாம். ஓகேவா? அந்த விலங்குகள்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு? ஓகே. ஓகேவா? அடுத்தபடியாக போயிடலாம். சாலை விபத்துகளை குறைப்பதற்காக ஜீரோ ஃபெடாலிட்டி காரிடர், ZFG அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிராவில் தொடங்கியிருக்காங்க 2016 ஆண்டு. அதாவது என்ன அப்படின்னா
சாலைகள்ல விபத்து ஏற்பட்டதை குறைப்பதற்காக தான் இந்த மாதிரி கொண்டு வராங்க. அது என்னன்னா ஆம்புலன்ஸு, மற்றபடி ஏதாவது வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய வண்டி இதெல்லாம் வந்து சாலைகளில் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கும். ஓகேவா? இது எப்படின்றத நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். சாலை பாதுகாப்பு பற்றி உறுதி செய்வ 4 முக்கிய அம்சங்கள், அதாவது 4 ஈஸ் பயன்படுத்தப்படுது. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு 5R பயன்படுத்துவோம்ல, ரீசைக்கிள், ரீஃபை, அந்த மாதிரி RRன்னு வரும். அந்த மாதிரி இது வந்து 4E. ஓகேவா? அது என்னென்ன ஈன்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இ வந்து இன்ஜினியரிங்னா பொறியியல். சாலைகளில் வளைவுகளை சீரமைக்கிறது, பாதுகாப்பு வேலிகள் அமைக்கிறது மற்றும் ஒளிரும் பட்டைகளை பொறுத்துறது. இருட்டில் போகும்போது வளைவு தெரியாமல் எல்லாம் கொண்டே கமாய்க்கில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல், ஓகேவா, அந்த வளைவுகளில் வந்து அந்த லைட் பட்டா வெளிச்சம் தெரியக்கூடிய அந்த பட்டைகள்லாம் ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வளைஞ்சு போகலாம். அந்த இன்ஜினியரிங் பிளான் போடுறது கொஞ்சம் நீட்டாக போடணும். ஓகேவா? அப்படியே போயிடுவாங்க. அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அமலாக்கம். அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்காணித்து அபராதம் போட்டு, ஏன் நீ வேகமாக போன அப்படின்னு சொல்லி அபராதம் கொடுக்குறது. இது வந்து மட்டும் போக்குவரத்து விதிகளை நிலைநாட்டுறது. ஹெல்மெட் போடலையா, லைசன்ஸ் வச்சு இல்லையா, அபராதம் கொடு அப்படின்னு வாங்குறது. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிறது. ஓகேவா? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அடுத்து போவோம். எமர்ஜென்சி கேர் அப்படின்னா அவசர சிகிச்சை. இதையே நம்ம மேப் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், இந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஃபோட்டோ பார்த்தா நமக்கு புரியும் ஈஸியாக. எமர்ஜென்சி கேர் அப்படின்னா அவசர சிகிச்சை விபத்து நடந்த இடத்திற்கு விரைவாக வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் மீட்பு குழுக்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்படியே எஜுகேஷன், கல்வி விழிப்புணர்வு. ஓட்டுநரிடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்து. இப்படிதான் ஓட்டணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டிரைவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது. அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறது, ஒரு சாலைகளில் ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஓகேவா? இந்த ரோடு எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும்னா இந்த சைடு பாருங்க, ஆம்புலன்ஸ்லாம் தயாராக நிற்கிது பாருங்க. அது மாதிரி இந்த சைடு பாருங்க, வாகனங்கள், போலீஸ், இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ்லாம் தயாராக இருக்காங்க. இதுதான் வந்து ஜீரோ பெடாலிட்டி கொரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 செயல்படுத்திட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ எடுத்துகிட்டு வரும். மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. எல்லாமே புதுடெல்லியில் தான் அமைஞ்சிருக்குது. அதனால பிரச்சனையே இல்லை, புதுடெல்லின்னு வச்ச வேண்டியதுதான். டெல்ஹசி சாலையின் புதிய பெயர் வந்து தாரா ஷிகாவ் சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து முகலாய மன்னர் ஷாஜகான் பட்டத்து இளவரசர். ஷாஜகானுக்கு எத்தனை பேர் மகன்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஷாஜகானுக்கு மொத்தம் 4 மகன்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இவர் தான் தாரா ஜிஹோ அப்படின்றவர். இவர் தான் வந்து அவர் பட்டத்து இளவரசர் அறிவிச்சிருப்பார். அடுத்து ஜீசான் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து வங்காள ஆளுநர் நீ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். அவுரங்கசீப் அவரை வந்து தக்கான ஆளுநராக அறிவிச்சிருப்பார். அதே மாதிரி முரத் பஷ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து குஜராத்தோட ஆளுநர்னு நினைக்கிறேன், மாலவ மற்றும் குஜராத்தோட ஆளுநராக அறிவிச்சிருப்பார். இப்படி இருக்கும்போது 4 பேர்ல அவுரங்கசீப் வந்து நீ எப்படி இவங்கெல்லாம் அறிவிக்க முடியும், எனக்கு தானே நீ ராஜா பட்டம் கொடுத்துருக்கணும், என்னை போய் நீ தக்காணத்துக்கு ஆளுநர்னு போட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். ஜெயிலுன்னு சொல்ல முடியாது, வீட்டு சிறையில் வச்சிருவார். அப்படி வைக்கும்போது தான் அவர் இறந்து போயிடுவார். ஓகேவா? இவர் வந்து தாராஜிஹோ அப்படின்றவர் ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். பகவத்கீதையை வந்து பாரசீகத்தில் மொழிபெயர்த்தது இவர் தான். இவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் என்ன சண்டை நடக்கும். அவுரங்கசீப் வந்து அண்ணன் தம்பி 3 பேரையுமே வெட்டிடுவார். ஓகேவா? கொண்டுட்டு தான் தான் ஆட்சியில் உட்காருவார். அப்பாவையும் கொண்டுருவார். ஏன்னா தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையும் அவுரங்கசீப் கொண்டுருவார். வேற லெவல் மாஸ் பண்ணுவார் அவுரங்கசீப். மற்ற பற்றி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வருவாங்க, அவங்க சித்தப்பாவை கொண்டு ஆட்சிக்கு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாவலர் கொண்டு ஆட்சிக்கு வருவாங்க. யாராவது ஒரு ஆளை கொண்டுட்டு தான் ஆட்சிக்கு வருவாங்க. இந்த முகலாயர் வம்சத்தை பார்த்து படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆனால் இவர் தான் ஒரு 4 சம்பவத்தை பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாரு. தரமாக வருவார். ஓகேவா? இவருக்கும் தாராஜிஹோவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையில சாமுகர் அப்படின்னு இடத்துல ஒரு போர் நடக்கும். ஓகேவா? அந்த போரில் வந்து அவுரங்கசீப்பிடம் இவர் தோற்று போயிடுவார். ஓகேவா? தோற்று போய் ஒளிஞ்சிருக்கும் போது தாராசிங்கோட நண்பன் ஒருத்தர் இருப்பான். அவன் காசுக்கு ஆசைப்பட்டு அவுரங்கசீப்ட இந்த கூப்பிட்டு போயிடுவான். ஓகேவா? அவன் தாராசிங்கோ வந்து என்னோட நண்பனை நம்பி வருவான் அப்படி. ஓகேவா? ஆனால் கடைசியாக வச்சு முடிச்சு விட்ருவாங்க, கொண்டுருவாங்க. கடுமையான தண்டனை கொடுத்து கொள்வாங்க. கண்ணை பிதுக்கி எடுப்பாங்க, ஒவ்வொரு உறுப்பாக அறுத்து எடுப்பாங்க. அந்த மாதிரி கடுமையாக கொள்வார் அவர். ஓகேவா? ஓகே. ரயில்வே போக்குவரத்து வந்தாச்சு. ரயில்வே போக்குவரத்து இந்திய தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முதுகெலும்பு அப்படின்றத எப்படி சொல்லுவோம், தண்டு வடம்னு சொல்லுவோம். முதுகெலும்ப தண்டு வடம். ரயில் ஓடுறது தண்ட வாழம். அதனாலதான் அப்படி வச்சிட்டாங்களோ. ஓகே. ரயில்வே போக்குவரத்து இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக திகழ்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க புத்தகத்துல.
ஆசியாவில் மிக பெரியதும் உலக அளவில் 2வது பெரியதும் இந்திய ரயில்வே தான் அப்படின்றாங்க. ஆசியாவிலே மிகப்பெரியது, உலக அளவுள்ள 2வது பெரியது இந்திய ரயில்வே தான். நீளம், ஓகேவா? ஸ்பீடெல்லாம் ஜப்பான் அவங்கெல்லாம் அடிச்சுட்டு போறாங்க, ஓகேவா? ஸ்பீடு போறது அவங்க. மிக நீளமானது, ஓகேவா? 17ஆம் ஆண்டின் படி இந்திய ரயில்வே பாதை மொத்த நீளம், இது வந்து புத்தகத்தில் இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். ஏன்னா 2017 அப்படின்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான். இது கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள தான் இருந்தாலும் 2017ஆம் ஆண்டின் படி இந்திய ரயில்வே பாதையின் மொத்த நீளம் 67,368 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வமைப்பு 7,349 ரயில்வே நிலையங்களை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்திய செய்திகள் ஏன்னு பார்த்தோம் ரயில்வே பத்தி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில், ஹைட்ரஜன் ரயில் என்பது ஃபேமஸா இருக்கு. இந்தியா தனது முதல் ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் ரயிலை மார்ச் 2026 வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. இப்போ போன மாசம் தான், ஓகேவா? இது ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் அங்கிருந்து ஜோனிபட் இடையே இயக்கலாம்னு இருக்காங்க, ஓகேவா? இதை கண்டுபிடிச்சி யாரும்போதே நம்ம சென்னையில் உள்ள ஐசிஎஃப், அதாவது இன்டகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்றவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. சென்னை தான் தயாரிச்சிருக்கு இந்த ஹைட்ரஜன் ரயிலை. ஆனால் இது வந்து இப்போ எங்கன்னா இது வந்து முற்றிலும் சுகாதாரத்திற்கு உகந்தது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. அதாவது ஜீரோ எமிஷன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி. அது எப்படி சொல்றதுன்னா, சத்தம் வராது, புகை இல்லை, கார்பன் இல்லை. சொல்ல போனோம்னா இந்த ட்ரெயின்னால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தான், ஓகேவா? ஹைட்ரஜனால ஹைட்ரஜனை பயன்படுத்துகிறோம், பிரச்சனை இல்லை. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில், ஓகேவா? அதாவது நீண்ட தூரங்கள் பயணம் செய்வதாக வடிவமைக்கப்பட்டது தான். அது நீண்ட தூரம் அப்படின்னா தூங்கிக்கிட்டே நம்ம ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த ஸ்லீப்பர் ரயில்கள் உருவாக்குறாங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் ரயில் ஜனவரி 26 அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போது முதல் தடம், இதன் முதல் தடம் வந்து முதல் சேவை ஹவுரா பிரிட்ஜ், கொல்கத்தா. வடிவேல் கூட ஒரு படத்தில் ஹவுரா பிரிட்ஜ் எங்கே இருக்குது, ஹவுரா பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு கேட்டே போவார். அந்த இதுதான், அந்த ஹவுரா கொல்கத்தால இருந்து ஹமக்கியா, அதாவது ஹவுகார்த்தி வரைக்கும் இந்த இதை நடத்தலாம்னு திட்டமிட்டப்பட்டுள்ளது. வேகம் 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதை போட்டிருக்காங்க. அதாவது நம்ம புத்தகத்தில் இருக்கும் காந்திமன் அப்படின்ற ஒரு விரைவு ரயில் வந்து 160 வேகத்தில் பயணிக்கும். அதாவது 200 கிலோமீட்டர் தூரத்தை 105 நிமிடங்களில் கடந்துரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து இதுவும் அதே 120 கிலோமீட்டருக்கு வந்துருச்சு. அப்போ எது விரைவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டுமே விரைவானது தான். இந்த வந்தே பாரத் அப்படின்றது 180 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும், அடிச்சு பறக்கும். ஆனால் தண்டவாளம் சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக 160லே போதும்பா வேகம் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. தண்டவாளங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, நீங்க இன்னும் வேகம் போனீங்கன்னா ஏதாவது விபத்துகள் நடக்கலாம், அரங்கேறலாம் அப்படின்றதுனால தான் 160 கிலோமீட்டர் நிப்பாட்டிருக்காங்க. ஆனால் இந்த இயந்திரத்தோட வந்தே பாரதம் ரயில் இயந்திரத்தோட வேகம் வந்து 180 கிலோமீட்டர், ஓகேவா? ஓகே, அப்படியே எடுத்து போயிடுவோம். புதிய புல்லட் ரயில் திட்டம், அதாவது 2026 பட்ஜெட் தாக்கல் சொல்லியிருந்தது தான் புதிய புல்லட் ரயில்கள் திட்டம். அதாவது மத்திய பட்ஜெட் 2026-27 புதுசாக 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் இதில் முக்கியமாக வந்து ஹைதராபாத்லேருந்து சென்னை மற்றும் சென்னையிலேருந்து பெங்களூரு, ஓகேவா? ஹைதராபாத் அப்படின்றது ஆந்திரா ஹைதராபாத் பிரிச்சுட்டாங்க. அந்த சைடில் இருந்தும் இது பெங்களூருன்றது கர்நாடகா. இந்த இடங்கள்ல வந்து இந்த அதிவிரைவு ரயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா? நிர்வாகம், இத்திட்டங்கள் வந்து NHSRCL, அதாவது நேஷனல் ஹை ஸ்பீட் ராயல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் தான் செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்னடா வடை பஜ்ஜிலாம் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட், அதாவது நம்ம ரயில்வே நிலையங்களை, அதாவது அந்த மண்டலங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. வடக்கு அப்படின்றத வடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது நீங்கள் மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. யாரோ ஒரு புண்ணியமாக அந்த ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாரும் இதுதான் சொல்லிக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்ல போகிறேன், ஏன்னா நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தென் அப்படின்னா தென் பகுதியை வந்து தென்னை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு பகுதியை ஒரு அவிச்ச உருளைக்கிழங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவிச்ச உருளைக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கும் ஏதோ ஒரு கிழங்கு உங்களுக்கு ஞாபகம் வரதான் வச்சுக்கோங்க. மேற்கு அப்படின்னா மே மாதம் வெயில் சுட்டு எடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, மே மாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம், ஷார்ட்கட்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே ஃபைன். இந்திய ரயில்வே மண்டலங்கள் தலைமையகம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வடக்கு ரயில்வேன்னு வந்திருப்பாங்க. வடக்கு ரயில்வே, வடக்குனா வடை ஞாபகம். வடை வந்து எப்படி இருக்கணும், புதுசாக இருக்கணும். புதுசாக சுட்ட வடை தான் நமக்கு பிடிக்கும். ஆறி போய் பிச்சா நூல் வர்ற வடையெல்லாம் நமக்கு பிடிக்காது, அதெல்லாம் வேணாம். வடை அப்படின்னு எடுத்துட்டாலே புதுசாக இருக்கணும்ப்பா, ஓகேவா? புதுடெல்லி. வடை கிழங்கு, வடையில் கொஞ்சம் கிழங்கு மசாலா வச்சோன்னா எப்படி இருக்கும், சாப்பிட கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால அது கோரக்பூர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? வடையும் கொஞ்சம் கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலாலாம் வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்,
காரம் இல்லை கோரக்பூர். ஓகேவா, காரம் தான் கோரம். அப்படி வாங்க. வட கிழங்கு, வடையும் கிழங்கையும் எல்லையில், ரோட்டு எல்லையில் இன்னும் விற்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிகான் அப்படின்னு ஒரு பேரை யாவச்சுக்கு. ஓகேவா, மாலிகான், ஹவுகாத்தி, கார்த்தி, ஏதாவது பேரை யாவச்சுக்கு. இந்த பேரை மட்டும் யாவச்சுக்கு. ஒருத்தன் மாலிகான், கார்த்தி அப்படின்றவங்க எல்லை ரோட்டு ஓரத்தில் எல்லையில் நின்று வடையும் கிழங்கையும் விற்பாங்கப்பா அப்படின்னு யாவச்சுக்கு. ஓகேவா, கிழங்கு அதாவது கிழக்கு ரயில்வே. ஓகேவா, கிழக்கு, கிழக்குனா வந்து ஒரு அவிச்ச உருளைக்கிழங்கு. அதை பார்க்க எப்படி இருக்குன்னா கொழு கொழுன்னு இருக்கும். கிழங்கு பார்க்கவே கொழு கொழுன்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொல்கத்தா. தென் கிழங்கு, அதாவது தென்னங்கிழங்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா கிழங்குமே பார்க்க கொழு கொழுன்னு தான் இருக்கும். அதுவும் கொல்கத்தா. ஓகேவா, கிழங்குன்னு எடுத்தாலே கொழு கொழுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெற்கு ரயில்வே. தெற்கு நம்ம என்ன சொன்னோம், தென்னைன்னு சொன்னோம். தென்னை, தென்னை, சென்னை. இது இல்லாமல் நமக்கு தெரியும் தெற்கு ரயில்வே சென்னைன்றது யாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளை கூட தெரியும். ஓகேவா, அதனால இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை தான். மத்திய ரயில்வே, மத்திய ரயில்வே மும்பை. ஓகேவா, அதே மாதிரி மேற்கு ரயில்வே, மேற்குனா மே மாதம் சொன்னோம், அதெல்லாம் இங்கே இல்லை. இது மத்திய ரயில்வே, மேற்கு ரயில்வே வந்து மும்பைன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சென்ட்ரல் இருக்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அப்படி போயிடும். தெற்கு மத்திய ரயில்வே, இதை வந்து பாருங்கள். தெற்கு அப்படின்னா தென்னை மரத்து அடியில், மத்தியானம்னு வச்சுக்கோங்க. மத்திய, ஓகேவா, தென்னை மரத்து அடியில் மத்தியானம் படுத்துருந்தோன்னு எப்படி இருக்கும், அப்படியே சௌகாந்திரமா பாத்துன்னு போட்டிருக்காங்க. அதாவது குளிச்சுட்டு வந்து படுத்த மாதிரி இருக்கும். அதாவது ஜில் ஜில்லுன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது செகந்திராபாத். இந்த செகந்திராபாத் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பாத்துன்றது ஞாபகம் வச்சுங்க. குளிச்சுட்டு வந்து படுத்த மாதிரி நல்லா ஜில் ஜில்லுன்னு இருக்கும். ஓகே, கிழங்கு மதிய டயத்தில் எப்படி இருக்கும், அதாவது கிழங்கு மதிய டயத்தில் பார்த்தோம்னா பசி வந்துடணும். ஓகேவா, பசிப்பூர், அதாவது பசி. கிழங்க ஏதோ கிழங்கு அவிச்சிருக்கு, அதில் மதிய டயத்தில் பார்த்தோம்னா பசி சாப்பிடணும் போல தோணும். ஓகேவா, பசிப்பூர். வடக்கு, வடமேற்கு ரயில்வே. வடைய மே மாதம், மே மாதம் வந்து எல்லாருக்கும் லீவுப்பா, ஹாலிடேஸ். சின்ன பிள்ளைங்க பூரா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜெயிச்சாதான் வடையை தருவோம் அப்படின்னு பெட்டு வச்சு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, வட மேற்கு மே மாதம் பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க. அவங்க வந்து ஜெயிச்சாதான், அந்த மேட்சில் ஜெயிச்சா வடை, வடை தான் பெட்டு வச்சு விளையாடுறாங்க. ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா தள்ளி விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் இப்படி தான் போகும். அது கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரியுற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, கிழக்கு கடற்கரை. கிழங்கு கடற்கரையில் புவனேஸ்வர் விற்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை புவனேஸ்வரி விற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கிழங்க கடற்கரையில் புவனேஸ்வரி விற்பாங்க. வடையையும் கிழங்கையும் எல்லையில் ரோட்டு ஓரத்தில் யார் விற்பா, மாலிக் அல்லது கார்த்தி, கவுகார்த்தி விற்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தபடி வாங்க போகலாம். அடுத்து பாருங்க, வட மதியம். அது முடிச்சாச்சா? ஓகே, வட மதியம். வடையை வந்து மதிய டயத்தில் பார்த்தோம்னா அழகா தெரியும்னு வச்சுக்கோங்க. அலகாபாத். ஓகேவா, ஓகே, இப்படிதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. தென் கிழங்கு மதியம். தென்னை மரத்து அடியில் கிழங்க, அவிச்ச கிழங்க மதியான டயத்தில் வச்சுருந்தோன்னா எப்படி இருக்கும், அப்படியே பிளாஸ்கில் வச்ச மாதிரி ஹீட்டாக தான் இருக்கும். ஓகேவா, பிளாஸ்பூர் அப்படின்றது பிளாஸ்கில் வச்ச மாதிரி ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் மேற்கு ரயில்வே. தென்னை மரத்து அடியில் மே மாதம் துணியெல்லாம் கிளிப் போட்டு காய வச்சிருவோம். ஓகேவா, வெயில் படாமல் கொஞ்சம் நாள் பகுதியில் அப்படி வச்சுக்கோங்க. மேற்கு மத்திய ரயில்வே. மே மாதம் மதியானம் செப்பல் போடாமல் நடக்கவே கூடாது. கால்லாம் சுட்டு பொசுக்கிடும் அப்படியே. ஏன்னா அவ்வளோ வெயில்ப்பா. இப்போயே வெயில் பயங்கரமாக இருக்குது, இதில் மே மாதம் சொல்லவா வேணும். மேற்கு மத்திய ரயில்வே செப்பல் போட்டு தான் நடக்கணும். ஜபல்பூர். ஓகே, அப்படியே ஜபல்பூர். ஓகே, ஃபைன். அடுத்து வரும் கொல்கத்தா மெட்ரோ, கொல்கத்தா. ஓகே, 18வது மண்டலம் தெற்கு கடற்கரை ரயில்வே. இது இப்போ தான் சேர்த்தாங்க. விசாகப்பட்டினம் 2019 சேர்த்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, தெற்கு அப்படின்னா தென்னை மரம், கடற்கரையில் தென்னை மரத்து அடியில் கடற்கரையில் இருந்தோம்னா இது எப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம். ஓகே, அப்படியே போயிடலாம். 2017ஆம் ஆண்டு 18வது ரயில்வே மண்டலமாக, 2019ஆம் ஆண்டு 18வது ரயில்வே மண்டலமாக தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. தெற்குன்னா நமக்கு சென்னை, தெற்கு கடற்கரைன்னு வந்தால் தான் விசாகப்பட்டினம். ஓகேவா, தகவல். தற்போது இந்தியாவில் மொத்தம் 19 ரயில்வே மண்டலங்கள் உள்ளது. 18 மண்டலங்கள் ப்ளஸ் ஒரு கொல்கத்தா மெட்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து நெட்டில் உள்ள தகவல், அதனால் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, ரயில் 1 அப்படின்னு ஒரு சூப்பர் ஆப் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, ரயில்வே துறை. அந்த ஆப்போட ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். ரயில் 1 அப்படின்றது அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும்.
அந்த ஐகான் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது என்ன பாருங்க, ரயில்வே தனது அனைத்து சேவைகளையும் டிக்கெட்டு முன்பதிவு, பிஎன்ஆர், உணவு ஆர்டர் செய்கிறது ஒரே இடத்துல வழங்கப்படக்கூடிய ரயில் ஒன் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026 பிப்ரவரி 2026 தான் அந்த செயலியவே இது அறிமுகப்படுத்துறாங்க. பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே 2 கோடிக்கும் அதிகமான பதிவிறக்கங்களை கடந்து சாதனை படைச்சிச்சு. 2 கோடிக்கு மேல அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கப்பா. அதனால அது சாதனை படைச்சிச்சு. ஓகேவா, இது வந்து கேட்கலாம். ஓகேவா, ரயில் ஒன் அப்படின்றது எதற்கானது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, 2026 தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேவா, அது தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து, ஃபர்ஸ்ட் ரயில் போக்குவரத்து 1853 மும்பையிலிருந்து தானே வரைக்கும் உள்ள நகரங்களில் 34 கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடங்கப்பட்டது தான். ஓகேவா, இந்த மாதிரி ரயில்வே இது தொடங்கும் போது தான் இவங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை, கலப்ப நாகரிகத்தை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு 1921 அந்த டயத்தில் அவங்கள்ட்ட போய் இது செய்யும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நம்ம இப்போ வரலாறு போவேன்னா புவியிலே இதை முடிச்சு விட்ருவோம். 1952 ஆண்டு. ஓகேவா, 1853, 1952, அதாவது 8ஓட 1 கூட்டிக்கிட்டாங்க, 3ஓட 1 குறைச்சிக்கிட்டாங்க. ஓகேவா, 8ஓட 1 கூட்டினா 9, 3ல் 1 குறைச்சா 2. 1952 இந்திய ரயில்வே அப்படின்ற பெயரோட தேசியமயமாக்கப்பட்டது. இந்திய ரயில்வே தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. ஓகேவா, மத்திய சாலை ஆராய்ச்சி, நெடுஞ்சாலைத்துறை எல்லாமே வந்து புதுடெல்லி தான். அதனால பிரச்சனையே இல்லை. அப்படி போயிடுவோம். நீளமான ரயில் பாதை, எங்கப்பா நீளமான ரயில் பாதை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடம் வந்து வட இந்திய ரயில்வே அப்படின்றாங்க. வட இந்திய ரயில்வே தான் மிக நீளமான ரயில் பாதை அப்படின்றாங்க. ஓகேவா, 2ஆம் இடம் வந்து மேற்கத்திய ரயில்வே. ஓகேவா, அடுத்து பாருங்க, இரும்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது அந்த தண்டவாளங்களோட அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 தான் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அகலப்பாதை, இன்னொன்று மீட்டர் பாதை, இன்னொன்று குறுகிய பாதை, இன்னொன்று இலகுவான பாதை. இந்த குறுகிய பாதை அது இலகுவான பாதை. இலகுவான பாதையை வந்து தூக்கு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தூக்கு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குங்க. அகலமான பாதை அப்படின்றது 1.676 மீட்டர் அகலம் கொண்டது. மீட்டர்னா தெரியும், 1 மீட்டர் அகலம் கொண்டது. குறுகிய பாதைனா அது கொஞ்சம் குறுகி 0.762 மீட்டர் 762 மீட்டர் அகலம் கொண்டது. இலகுவான பாதை அப்படின்றது 0.610 மீட்டர் அகலம் கொண்டது. இதை எப்படியாவது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எப்படியா தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, அடுத்து போயிடலாம். புறநகர் ரயில் போக்குவரத்து, அதாவது புறநகர் ரயில்வே போக்குவரத்து 1925 தொடங்குறாங்க. பிப்ரவரி மாதம் தொடங்குவாங்க. முதல்ல மும்பையில் தொடங்குறாங்க. ஓகேவா, பிப்ரவரியா ஜூனான்னு கொஞ்சம் குழப்புது. ஓகே ஃபைன், 1925 வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தற்போது 6 மாநிலங்கள் புறநகர் ரயில்வே போக்குவரத்து உள்ளது. அதாவது புறநகருக்கும் மெட்ரோவுக்கும் நம்ம குழப்பிடக்கூடாது. ஓகேவா, புத்தகத்தில் கொடுத்துருக்கும் போது புறநகரையும் மெட்ரோவையும் ஒரே பாக்ஸில் வச்சுருப்பாங்க, அது குழப்பிடும். புறநகர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நகரத்தோட சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களை, அதாவது பெரிய நகரங்களை இணைச்சிக்கிட்டு போகக்கூடிய ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடியதான் புறநகர் ரயில்வே. மெட்ரோ ரயில்வே அப்படின்றது மக்கள் அதிகமாக கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடங்கள்ல குறுகிய தூரத்திற்கு மிக விரைவாக பயணிக்கக்கூடியது தான் மெட்ரோ ரயில்வே. ஓகேவா, மெட்ரோ ரயில்வே சென்னைக்கு உள்ள ஓடும், புறநகர் ரயில்வே சென்னையை சுற்றிக்கிட்டு ஓடும். ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்தியாவின் புறநகர் ரயில்வே அமைப்பு உள்ள 6 மாநிலங்கள் என்னன்னு பார்த்துடலாம். 2 மேப்பும் ஒரே மேப்பு தான், அதனால எங்கிட்ட ஒரு சைடு பாருங்க, இந்த சைடு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கு, அடுத்து தெலுங்கானாவில் இருக்கு, மேற்கு வங்காளத்தில் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, அப்படியே பார்த்தோம்னா இங்கே இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இந்த இடங்கள் மட்டும்தான் புறநகர் ரயில்வே போக்குவரத்தை பெற்றிருக்கக்கூடிய 6 மாநிலங்கள். ஓகேவா, அடுத்து அப்படியே வீடியோ அடுத்து போவோம், பார்த்துக்கங்க இந்த போட்டோவை. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரம் போட்டுருக்காங்க. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரம். மெட்ரோ ரயில்ன்றது குறுகிய தூரத்திற்கு மிக விரைவாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இயங்கக்கூடியதான் மெட்ரோ ரயில். இது கொண்ட 6வது இடம் வந்து சென்னை. இந்த ஒரு வேறுபாட்டுக்கு தான் இந்த போட்டோ. இங்கிட்டு இருக்க வந்து ஓகே, இங்கிட்ட வச்சிருவோம். இது வந்து மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயின்றது எப்படி இருக்கு, புறநகர் அப்படின்றத நீ பார்த்துக்கணும். ஓகேவா, புறநகர்ன்றது ரொம்ப தூரத்துக்கு பயணம் செய்யும், ஒரு நகரத்துக்கு சுற்றி அவுட்டர் லைன்லேயே பயணம் செய்யும். இது மெட்ரோன்றது நகரத்துக்கு உள்ள மக்கள் அதிகமாக இருக்க பகுதியில் பயணம் செய்யும், குறுகிய தூரம் தான் பயணம் செய்யும், கொஞ்சம் தூரம் தான் பயணம் செய்யும், வேகமாக பயணம் செய்யும். ஓகேவா, வேறுபாடு தெரிஞ்சுக்கங்க, குழப்பிடாதீங்க, ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஓகேவா, வேற வேற. காந்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக வேகமான ரயில் வண்டி ஆகும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த புக்கு வந்து 10th புக் வந்து 2017 அச்சடிச்சு அப்போ உள்ள தகவலை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்தே பாரத் தான் ஸ்பீடாக இருந்துட்டு இருக்கு.
இருந்தாலுமே ரெண்டுமே ஈக்குவலாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால வந்து ரெண்டுமே கூட ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கு. எதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூகுளில் கேட்டு கொஞ்சம் உங்களுடைய தெளிவாகப்படுத்திக்கணும். ஓகேவா? புதுடெல்லியும் ஆக்ராவையும் இது இணைக்கிறது. புதுடெல்லியும் ஆக்ரா தாஜ்மஹாலையும் இங்கே இணைக்குது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து இரு இடங்கள் இடையான 200 கிலோமீட்டர் தொலைவை 105 நிமிடங்கள் கிடைக்கிறது. இதை முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து போவோமா? கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே வந்து 10ஆம் வகுப்பு புத்தக தகவல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ரயில்வே வந்து 146 ஆறுகள் 146 ஆறுகள் கரெக்டு மற்றும் சிற்றோடுகள், 2000 பாலங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இதில், 2116 பாலங்கள் இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு, அப்போதைக்கு 2000 இருந்திருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கு. 73 சுரங்கப்பாதைகள், 73 இல்லை 92 சுரங்கப்பாதைகள் இருக்கு இப்போ மொத்தம், இப்போ உள்ள கரண்ட்டு. ஓகேவா? அப்போ வந்து புத்தகத்தில் உள்ளதையும் பார்த்துக்கணும். ஏன்னா புத்தகத்தில் உள்ள மாதிரியே கேட்டு இது புத்தகத்தில் இப்படி தான் இருக்குது, இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால நீங்கள் புத்தகத்தில் உள்ளதை படிச்சிருங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 146 ஆறுகள் மற்றும் சிற்றோடைகள், 2000 பாலங்கள், 73 சுரங்கப்பாதைகள் இது கடந்து செல்கிறது. புறப்படும் இடம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள உரேகா, ரோஹான்னு போட்டிருப்பாங்க நம்ம புத்தகத்தில். ஓகேவா? உரோகா. அதே மாதிரி ஓகே, இது இவ்வளோ தூரம் பயணம் செய்து பாருங்க. ஓகே, 756 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுது. சேருமிடம் வந்து கர்நாடகத்தில் மங்களூர் அருகே இருக்கக்கூடிய தோக்கூர் அப்படின்ற ஊரில் சேர்ந்துருது. ஓகேவா? புகைப்படத்தை வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். போயிடுமா? கொங்கன் ரயில்வே இது ஏன் அப்படி பேசப்படுது அப்படின்னா, பொறியியல் துறையிலே ஒரு அதிசயம் பார்க்குறாங்க. இன்ஜினியரிங் யாரா அப்படின்ற மாதிரி இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? 1998 தான் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. 1998 தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மகாராஷ்டிராவில் உள்ள உரோகாவிற்கும் கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கு இடைப்பட்ட, மங்களூரில் வந்து அந்த ஊர் பேர் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தோக்கூரா? தோக்கூர். ஓகே, தோக்கூர். ஓகே, மகாராஷ்டிரா மங்களூர்னு தெரிஞ்சாலே போதும் தான், ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. ஓகே, இடைப்பட்ட 760 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கிறது. ஆசியாவின் மிக நீளமான 6.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதை இவ்வழியில் அமைந்துள்ளது. இந்த 6.4ன்றதே 6.46ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 6.5ன்னு கூட வரலாம். சில இடங்கள்ல 6.5ன்னு கொடுத்தா நீங்க தப்புலாம் நினைச்சிடாதீங்க, சரிதான். ஓகேவா? ஆசியாவிலே மிக நீண்ட சுரங்கப்பாதை இதுதான். ஹார்புடே அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஹார்புடே. இந்த சுரங்கப்பாதையை நான் கீழே போட்டோ கொடுத்துருக்கேன். இந்த ஹார்புடே சுரங்கப்பாதை எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க. அடுத்து மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா கூட்டு முயற்சியால் இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டு, அதாவது இந்த கொங்கன் ரயில்வேன்றது மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களும் சேர்ந்து கூட்டு முயற்சியினால தான் இந்த கொங்கன் ரயில்வே உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து போவோம். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள குவாசிகண்ட் மற்றும் ஜம்மு பகுதியில் உள்ள பானிஹால் இடையே ரயில் இரும்பு பாதை 2013ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது, திறக்கப்பட்டது. இது பீர்பாஞ்சே மலைத்தொடர் வழியாக 11.2 கிலோமீட்டர் நீண்ட சுரங்கப்பாதையை கடந்து செல்கிறது. ஹார்புடே கூட 6.5 கிலோமீட்டர் தான், 6.4 கிலோமீட்டர் அப்படின்னு கூட கொடுத்துருக்கு. ஓகே, 6 சம்திங் தான். ஆனால் இந்த பீர்பாஞ்சே மலைத்தொடர் வழியாக இந்த இந்த இதை பார்த்தீங்கன்னா என்னது, சுரங்கப்பாதை 11.2 கிலோமீட்டர். இதான் அதிகமாக நீளம் கொண்ட சுரங்கப்பாதை. 11.2 கிலோமீட்டருக்கு அப்படியே இருட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை. அந்த பாதையை காட்டுறவங்க TNP7 மிக நீளமான சுரங்கப்பாதைகள் இந்த இருக்கு. ஓகே, இது வந்து ஜம்மு காஷ்மீர் சுரங்கப்பாதை, அதாவது இப்போ காட்டின பீர்பாஞ்சல் சுரங்கப்பாதை. பீர்பாஞ்சல் சுரங்கப்பாதை 11.215 நீளம் கொண்டது, 11 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து இந்த பானிஹால் குவாசிகண்ட் இணைவு இந்தியாவில் மிக நீளமானது. ஓகேவா? கொங்கன் ரயில்வேல மிக நீளமானதுன்னா இதுதான். இது கார்புடை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரத்னகிரியில் இருக்குது. 6.506 6.4 தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6.5 கிலோமீட்டர்லேயே படிச்சுக்குங்க, ஏன்னா இதுதான் உண்மை. அதனால ஓகேவா? இந்த இது பாருங்க, பனி பிரதேசத்தில் எப்படி இருக்குன்றத பார்த்துக்குங்க. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. இந்த சுரங்கப்பாதை எப்படி வந்து முடியுது. ஓகேவா? சுரங்கப்பாதை விட்டு வெளில வந்தால் தான்ப்பா ஒருத்தர் மூச்சே வரும். எனக்கெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும். ஓகே, அடுத்து போவோம். இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது 1984 கொல்கத்தாவில் தொடங்குறாங்க. ஓகேவா? ஆனால் தமிழகத்தில் சென்னை மெட்ரோ முதலில் 2015 ஜூன் 29 தொடங்குறாங்க.
ஆலந்தூர் கோயம்பேடு இடையே தொடங்கப்பட்டிருக்கு. 2015 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜூன் 29 தேவையில்லை நம்ம. 2015 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து கொல்கத்தா, சென்னை, பெங்களூர். இது வந்து குருகிராமம்னு போட்டிருக்காங்க. இது வந்து கூர்கான் நம்ம புத்தகத்தில் இருக்கு. ஹரியானாவில் இருக்கக்கூடிய இடம் தான். ஆங்கிலத்தில் தான் அது கூர்கான், தமிழில் அது குருகிராமம் அப்படின்னு தான் மாற்றிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். சப்போஸ் வந்து கூர்கான் கேட்காம குருகிராமம்னு கொடுத்துட்டாங்க, நீங்கள் குழம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், கூர்கான், குருகிராமம், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி, புதுடெல்லி, இந்த 8 இடங்கள்ல தான் புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இடங்கள். ஆனால் இப்போ வந்து புதுசாக நிறைய இடத்துல உருவாக்கிட்டாங்க. அதாவது தற்போது ஹைதராபாத், லக்னோ, அகமதாபாத், நாக்பூர், கான்பூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மெட்ரோ ரயில்ஸே வந்துருச்சு. புத்தகத்தில் 8 இடங்கள்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. 20 இடத்துக்கு மேலே வந்துருச்சு. அதனால நம்ம வந்து எத்தனை இடம் எண்ணலாம் முடியாது. இதில் வந்து முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, மீரட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் 2027 பிப்ரவரியில் தான் இதை வந்து அங்கீகரித்து திறந்திருக்காங்க. அதிவேக மெட்ரோவாக இது தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மெட்ரோவோடலாம் இது வேகமாக போகக்கூடிய மெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி போயிடுவோம். செப்டம்பர் 2018 படி இந்தியாவில் 507 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மெட்ரோ ரயில் பாதை 381 ரயில் நிலையங்கள் படி இயங்கி வருகிறது. 2018 தகவல். ஓகேவா? ரொம்ப பழைய தகவல் தான், புத்தகத்தில் இருக்கிறதுனால போட்டிருக்கேன். இந்தியாவின் முதல் உயர்த்தப்பட்ட ரயில் பாதை எது? ஓகேவா? இந்தியாவில் முதல் உயர்த்தப்பட்ட ரயில் பாதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சென்னையில் உள்ள எம்ஆர்டிஎஸ் ரயில் பாதை தான். மறைமலை அடிகள் பறக்கும் ரயில் திட்டம், மாஸ் ரிஃபைடு டிரான்சிட் சிஸ்டம், எம்ஆர்டிஎஸ். இது சென்னையில் இயங்கும் ஒரு முக்கியமான ரயில் போக்குவரத்து அமைப்பு. ஓகேவா? இதை பற்றி பார்த்துருவோம். சென்னையில் உள்ள சாதாரணமான புறநகர் ரயிலுக்கும் மெட்ரோ ரயிலுக்கும் இடைப்பட்ட ஒரு சேவை தான் இது பார்க்கப்படுது. சென்னை பெருநகர போக்குவரத்து அமைப்பு ஒப்பிடும்போது புறநகர் ரயில்வே அது எங்கெங்கே போகுது அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது தேவையில்லை தான், சும்மா பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேவா? இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அப்படியே வந்துடும் இந்த வீடியோவில், பிடிஎஃப்ல பார்த்துக்குங்க. ஓகேவா? மெட்ரோ ரயில் எப்படி இணைங்குதுன்றதை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான். உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில்வே போக்குவரத்து இல்லை? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட வீடியோ முடியுது. இதோட லிங்க்கை வந்து பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இது பிடிச்சிருந்தா பகிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி வெளில போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அப்படியே இருக்கட்டும், நல்லது, அருமை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடருங்க. நாட்கள், மாதம் கடுக்கடுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நன்றி வெற்றியாளர்களே.